ஏங்க, ஏழ்மையான நபர்களுக்காக ஒரு 1250 வீடுகள், ஒரு வீட்டுக்கு விலை, ஒரு ஃப்ளாட்டுக்கு விலை 1.5 கோடியிலேருந்து 2.5-3 கோடி தான் ஆகும். அப்படி ஒரு 1250 வீடுகள் இருக்கக்கூடிய ஃப்ளாட் அப்படிங்கிறத கட்டுறதுக்கு பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாடு அரசாங்கத்திடம், முன்னாள் அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கியிருக்காங்க. அதை கட்டக்கூடாது, 2000 கோடி ப்ராஜெக்டை இப்போ நீங்கள் கட்டக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டீங்களே, நியாயமாக இருக்கா? பள்ளிக்கரணையில் ஒரு 1250 வீடுகள் வர்றதில் உங்களுக்கு என்ன அப்படி நஷ்டம் வந்துட போகுது இப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ராம்சார் நிலம்? அந்த நிலத்தில் ஃப்ளாட்டு கட்டுவதற்கு அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டது? அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பின்னணியில் என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலைகள் நடந்துச்சு? இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்த அறப்போர் இயக்கத்திற்கு நன்றிகள். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த விஷயம் வெளியில் வந்திருக்காது. அப்படி வெளியில் வரலனா இதுக்கான ஸ்டே அப்படிங்கிறத நம்மளால் வாங்கியிருக்க முடியாது. மீண்டும் நம்முடைய ஈரநில பகுதியை இழந்திருப்போம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ராம்சார் நிலம் என்றால் என்ன? பள்ளிக்கரணையில் திமுக அரசாங்கத்தால் இந்த 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஆப்பை அடிக்க நினைச்சாங்களே, அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட், ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன? ராம்சார் ஒப்பந்தம், ஏதோ ஒரு சார், அவருடைய பேர் ராம், அதனால் ராம்சார் ஒப்பந்தம் அதெல்லாம் கிடையாது. ஈரானில் பல நாடுகள் ஒன்றிணைந்து சதுப்பு நிலங்கள், இந்த ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்களை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும், இந்த பூமிக்கும் கிட்னியாக செயல்படுது. அதனால் இதை பாதுகாப்பதற்காக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 1971வது வருஷம் எல்லாரும் ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அதனால தான் இதனுடைய பெயர் ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஈர நிலம் இல்லாட்டி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நிலம், இந்த நிலம் அப்படின்னு சொல்லும்போது ஏரி, குளம், சதுப்பு நிலம், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லும்போது அலையாத்தி காடுகள், ஆற்றங்கரை, கடற்கரை நீர்நிலம், பறவைகள் வாழும் நீர்ப்பகுதி, இது எல்லாம் தான் ஈர நிலங்கள். இதன் முக்கிய நோக்கம் நீர்நிலைகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியதும், மனித பயன்பாடு இருக்கட்டும், இயற்கையும் காப்போம் அப்படிங்கிறதும் தான். ஸோ இந்த ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இங்கே மனிதனும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இயற்கையை நம்ம அழித்து விடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர் அந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையை நம்ம அழித்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான அஜெண்டா. வைஸ் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுடன் அளவோடு இயற்கைக்கு சேதம் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, அப்படி இந்த ஈரநிலங்கள் எதுக்காகலாம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒன்று, வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது, நீரோட்டமாக இருக்கட்டும், வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவது இந்த ஈரநிலங்கள் தான். நிலத்தடி நீரை உயர்த்துவது, இந்த ஈரநிலங்கள் இல்லைன்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது அதில் பாதாளத்துக்கு போயிடும். இதுதான் நீரை உறிந்து அப்படியே நிலத்துக்கு அடியில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை சமமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் மாசுபட்ட நீரை சுத்தப்படுத்துவது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாசுபட்ட நீர் இந்த ஈர நிலங்கள் வழியாக பாய்ந்து பூமிக்குள்ளே போகும்போது அது சுத்த நீராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்கள், பறவைகள், உயிரினங்களுடைய வீடாக இருக்கிறது. நமக்கு எப்படி இந்த பூமி இருக்கோ, நமக்கு எப்படி நம்முடைய வீடு ஒரு வீடாக இருக்கோ, அதே மாதிரி இந்த பறவைகள், மீன்கள், இன்னும் பல உயிர்களுக்கு இது வீடு அப்படின்னு சொல்லலாம். அலையாத்தி காடுகள்லாம் அழிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறொரு வீடு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காத டிபி டாப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. விவசாயம் மற்றும் மீன் பிடிக்க உதவும், கார்பன் சேமித்து காலநிலை மாற்றத்தை குறைக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த ஈர நிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னா இந்தியாவிலையும் இதே மாதிரி ராம்சார் நிலங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் எஸ், இருக்குது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்கள், அதே மாதிரி பிச்சாவரம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், கொடியக்கரை பாயிண்ட் காலிமரை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடம், இது எல்லாமே தான் இந்த ராம்சார் நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நேராக சென்னையில் பள்ளிக்கரணை அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வரப்போகிறோம். வர்றது சாதாரண வருஷம் கிடையாது. 2022 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கிட்டத்தட்ட 1247 ஹெக்டர் நிலப்பரப்பு, அதாவது 3080 ஏக்கர் நிலப்பரப்பு ராம்சார் நிலம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இடையே கையெழுத்து அப்படிங்கிறது பதிவாகிறது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே கையெழுத்தாகுது. இது ராம்சார் நிலம். இது 2022 நடக்குது. இது எப்போ நடக்குது? ஏப்ரல். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ இதை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டாடி தீக்கிறாங்க. 2022 பள்ளிக்கரணை நாம் என்ன செஞ்சிட்டோம், ராம்சார் தளமாக மாற்றிவிட்டோம். இனி இந்த இயற்கை வளம் அழிக்கப்படாது, இயற்கையை பாதுகாப்பது எங்களுடைய தலையாய கடமை. இதை சொன்னது அன்றைய திமுக அரசாங்கம். அவங்க ரொம்ப பெரிய அளவில் இதை கொண்டாடி தீத்தாங்க. எல்லாருக்கும் இது பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாறிச்சு. ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா, இந்த 1247 ஹெக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் 690 ஹெக்டர், அதாவது 1705 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது நம்ம வனத்துறையிடம்தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1700 ஏக்கர் வனத்துறையிடம் காப்புக்காடாக இருக்கிறது என்பது பொருள். மீதம் இருக்கும் 547 ஹெக்டர், அதாவது 1375 ஏக்கர் அரசு மற்றும் தனியார் பெயரில் உள்ள நிலங்களை மீட்டெடுப்பது அரசின் முக்கிய கடமையாக மாற்றப்படுகிறது. ஒன்று, அங்கே அரசாங்கம் கொஞ்சம் இடங்களை கையகப்படுத்தி வச்சுருக்காங்க, இன்னும் சில இடங்களை தனியார் கையகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக 3080 ஏக்கர் ராம்சார் நிலம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு, தனியார் ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க, அரசாங்க அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையுமே அரசுடைமையாக மாற்றுங்க, அது பாதுகாக்கப்பட்ட பகுதி, அது ஈர நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். அப்போது வனத்துறையிடம் இருக்கக்கூடிய 1700 ஏக்கர் அப்படியே விட்டுட்டாலும் மீதம் இருக்கும் 1300 ஏக்கரை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, 2017 ஈரநிலம் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் அந்த விதியின்படி பிரிவு 3 ராம்சார் நிலங்கள் ஈரநிலங்கள் ஆகும். இந்த சட்டத்தின் பிரிவு 4 படி இந்த நிலங்களில் எந்த விதமான பெர்மனண்ட் கட்டிடங்கள் அப்படிங்கிறது கட்டப்படக்கூடாது. பெர்மனண்ட் கட்டடங்கள்னா நம்ம 4 சுவர் எழுப்பி மேலே தளம் அப்படிங்கிறத போட்டுட்டோம்னா அது பெர்மனண்ட். இல்லை 4 கம்பியை கட்டி ஒரு ஷீட்டு மட்டும் போட்டிருந்தோம்னா அது டெம்பரரி. ஷெட்டுலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஷெட்டு நம்ம கட்டிக்கலாம். ஆனால் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய வீடுகள், மல்டி அந்த ஸ்டோர் பில்டிங், அதாவது ஃப்ளாட்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, இது எதுவுமே அங்கே கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் 2017 ஈரநிலம் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. 2017 ஈரநில சட்டம் 2022 ராம்சார் நிலமாக இந்த பள்ளிக்கரணை நிலத்தை 3080 ஏக்கர் நிலப்பரப்பு அறிவிக்கிறோம். அதன் பிறகு, அதாவது இந்த ராம்சார் பகுதிக்கு உட்பட்ட சர்வே எண்கள் 453, 495, 496, 497, 498 கிட்டத்தட்ட 14 ஏக்கர், இத்தனை சர்வேனில் இருக்கக்கூடிய 14.7 ஏக்கர், அதாவது 15 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. இந்த 15 ஏக்கரில் தான் நாங்கள் 2000 கோடி ரூபாய்க்கு 1250 வீடுகளை கட்டப்போகிறோம். எங்களுக்கு அதுக்கான அனுமதியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது பெங்களூர் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பல லைசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கணும். அதற்கான முதல் கட்டமாக ஜூலை மாதம் 2022, ஏப்ரல் மாதம் 2022 தான் மத்திய அரசாங்கத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் ராம்சார் நிலம் இந்த பள்ளிக்கரணை அப்படின்னு சொல்லி கையெழுத்தானது. சந்தோஷமாக கொண்டாடினாங்கன்னு சொன்னோம்ல. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, வெறும் 4 மாதத்தில் ஜூலை மாதத்தில் இந்த பிரிகேடு நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சுற்றுச்சூழல் அனுமதிக்கு முன்பாக கோரப்படும் குறிப்பு விதிமுறைகள். சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். அதை வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. சார் 2022 ஏப்ரல் மாதம் இது ராம்சார் நிலம் சார், அதனால் 2022 ஜூலை மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுறதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கட்டுமானங்கள் கட்டக்கூடாது. இதை யார்கிட்ட அப்ளை பண்ணுறாங்க? மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், அதாவது SEIAA, ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட விண்ணப்பம் கொடுக்கிறார்கள். இந்த SEIAA அமைப்பு இதை நேரடியாக மாநில நிபுணர் மதிப்பீட்டு குழுவுக்கு, அதாவது அடுத்த மேல்மட்ட குழு, அதை எப்படின்னு சொல்லி அழைப்பாங்கன்னா SEAC அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள், ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி. அப்போ இந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி கிட்ட இதை அனுப்புகிறாங்க. சார் இப்படி அவங்க ஸ்டேட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, இதை நம்ம அப்ரூவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி SEAC கொடுத்துட்டாங்க. இந்த விண்ணப்பம் SEAC வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை சார் இது ராம்சார் நிலம், அதனால் இதுக்கான அப்ரூவலை கொடுக்க முடியாது, ஸ்டேட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். பட் இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, பிப்ரவரி மாதம் 2023 என்ன நடந்துச்சுலாம் தெரியாதுங்க, அதெல்லாம் மர்மம். ஜூலை மாதம் கொடுக்குறாங்க, பிப்ரவரி மாதம் 2023 குறிப்பு விதிமுறைகள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க. 15 ஏக்கர், 2000 கோடி, 1250 வீடுகள், ஒவ்வொரு வீடும் 1.5 கோடியிலேருந்து 3.5 கோடி வரை வாங்கி நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்முடைய SEAC அமைப்பு SEIAA அமைப்புக்கு அந்த அனுமதியை கொடுத்து அந்த அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த வழிமுறை என்ன, சுற்றுச்சூழல் அனுமதி கேட்பது தான்.
அப்போ சுற்றுச்சூழல் அனுமதி கேட்பது அப்படிங்கிறத 2023 அப்ளை பண்ணுறாங்க. ஸ்டேட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடச்சிருச்சுப்பா, அடுத்ததான் சுற்றுச்சூழல் அனுமதி எங்களுக்கு கிடைச்சா போது நாங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் பிரிகேட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் செய்ய வேண்டிய வேலை. இந்த SEAC செப்டம்பர் 27, 2023 நடந்த, அதாவது 414வது மீட்டிங்கில், ஒவ்வொரு மீட்டிங்க்கு ஒவ்வொரு நம்பர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 411வது மீட்டிங்கில் இதை பற்றி பேசும் பொழுது, சார் இந்த மாதிரி பிரிகேடு மார்கன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இப்படி கேட்டிருக்காங்க, இந்த சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான மீட்டிங் நடக்கும்போது பள்ளிக்கரணை ராம்சார் நிலத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்லி மட்டும் இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடமே சதுப்பு நிலம் தான், ஈர நிலத்துக்குள்ளே தான் வருது. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலத்தில் இந்த அனுமதி கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் வீடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சார் இந்த பக்கத்து வீட்டுக்கு இன்னொரு பக்கம் ஒரு வீடு இருக்குது சார், அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். என் வீடுன்னு சொல்கிறதும் சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பள்ளிக்கரணைட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நம்ம அதிகாரிகள் அதை சொல்லி அதுக்கான அனுமதியை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான பெரிய டிஸ்கஷனே போட்டிருக்காங்க. இந்த ரமணா படத்தில் செத்த பணத்துக்கு பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஈர நிலத்தை எப்படி கூறு போட்டு விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்தி அங்கே மேப் எடுத்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்குங்க, அது ராம்சார் நிலத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த சர்வே என்னெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுவும் பள்ளிக்கரணை அந்த நிலத்தினுடைய லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்தினுடைய லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் கேட்டிருந்தாங்கன்னா நேரடியாக ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது சதுப்பு நிலத்தில் இல்லாட்டி ஈர நிலத்துக்குள்ளே தான் வருது, ராம்சார் நிலத்துக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறத அரசு அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, இது இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க சார், வனத்துறை கரெக்டாக உண்மையை சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், வனத்துறை என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ஒரு 1700 ஏக்கர் வனத்துறை காப்பு காடாக இருந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த காப்பு காடுடன் சேர்ந்தது தான் இந்த இடமும். அப்போ அந்த பார்டரில் தான் இருக்குது. அதாவது அந்த காப்பு காட்டுக்கும் இந்த ஈர நிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வெறும் 0 மீட்டர். வனத்துறை எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, சார் அங்கேருந்து ஒரு 65 மீட்டர் தள்ளி தான் சார் இந்த 15 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. திஸ் இஸ் அ ஃபேக் ரிப்போர்ட். வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 534/4 பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லை அப்படிங்கிறது இந்த நிலம் தான். அது தெரிஞ்சிருந்தா கூட வனத்துறை இந்த தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் மீறி SEAC தன்னிச்சையாக இதை ஆய்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் ஆய்வு செய்யவில்லை. அடுத்ததா இந்த எல்லையை மாநில ஈரநில ஆணையம், அதாவது ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியிடம் கேட்டிருக்க வேண்டும். அதையும் அவங்க சரியாக கேட்கல. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட். நான் சொன்ன இந்த SEAC, SEIAA அப்படிங்கிற அமைப்பு, அடுத்ததாக ஸ்டேட் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கலாம் சொன்னேன்ல, இது எல்லாத்துக்குமே ஒரே தலைவர், ஒரே IAS ஆஃபீஸர். நல்லா இருக்குல்ல? அந்த IAS ஆஃபீஸர் அங்கேருந்து இங்கே அனுப்புவார், இங்கேருந்து இங்கே அனுப்புவார், இது ஓகேன்னு சொல்லுவார், அங்கிட்ட அவரும் ஓகே போடுவார். எல்லாமே ஒரே ஆள் போட்டு என்ன முடிச்சிருக்காங்க, இதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2024 517வது சந்திப்பு அப்படிங்கிறது நடக்குது. அந்த சந்திப்பில் ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி சுற்றுச்சூழல் அனுமதிக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது. சார் பரவாயில்ல சார், 2000 கோடி சார், 1250 டே கெட்ட போகிறது ஈர நிலத்திலடா, நம்ம பூமியினுடைய கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நீங்கள் போட்டு வித்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் அங்கே தகுதி இல்லாதவனாக இருக்காங்க. இவனை என்ன செய்கிறானுங்க, அப்ரூவல் கொடுக்குறானுங்க. ஜனவரி 20, 2025 மாநில நிபுணர் மதிப்பீட்டு குழு SEIAA அமைப்பு இருக்குல்ல, அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி கடிதத்தை இந்த மார்கன் பிரிகேட் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. சுற்றுச்சூழல் அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த தனியார் அமைப்பிடம் கொடுக்குறாங்க. நீங்களே சொல்லுங்களேன், உங்ககிட்ட பட்டா இருக்குது, உங்ககிட்ட நிலத்துக்கான அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்குது. நான் இந்த நிலத்தில் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த CMDAலாம் இருக்காங்கல்ல, சென்னையினுடைய முக்கியமான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம போய் அப்ரூவல்லாம் வாங்கணும். அவங்கக்கிட்ட போய் கொடுக்குறோன்னா, சார் டேக்ஸ் கட்டின அந்த பேப்பர் எடுத்து வாங்க சார், சார் இதுக்கான அந்த மேப் எடுத்துகிட்டு வாங்க சார், சார் நாங்கள் வந்து அளக்கணும் சார், இல்லை சார் அது எந்த இடத்துல இருக்கணும்னு எங்களுக்கு தெரியணும் சார், சார் முன்பட்டா எடுத்துகிட்டு வாங்க சார், இல்லாட்டி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் நம்மளை அலைய விடுவாங்களா இல்லையா? அலைய விடுவாங்க. ஆனால் அன்றைய தினத்தில் அந்த அப்ரூவல் கொடுத்தாங்கல்ல, யார் SEIAA அமைப்பு கொடுத்தாங்கல்ல, இதை CMDA கொடுக்குறாங்க. எங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடச்சிருச்சுன்னு சொன்னோன்னே வெறும் 3 நாள் CMDA அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் பில்டிங் கட்டலாம் சார் அப்படின்னு சொல்கிற அனுமதியை கொடுக்குறாங்க. பில்டிங் ப்ரப்போசல் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு சார், 3 நாளில் இதெல்லாம் பாஸ் ஆகிருக்கு. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்
தன்னிடம் இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கம் சொல்றாங்க, தன்னிடம் இருக்கக்கூடிய ராம்சார் விவரங்களை பார்த்திருந்தால் கூட இதை அனுமதித்து அங்க வந்து பில்டிங்கே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஎம்டி அமைப்பால் அங்க என்ன செஞ்சிருக்க முடியும், தடுத்திருக்க முடியும். அவங்களும் அதை தடுக்கல. கட்டுமானத்திற்கான அனுமதியை 23 ஜனவரி 2025 அவங்க கொடுத்திருக்காங்க. இன்னொரு வேடிக்கை அப்படின்னா 2024 நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சந்திப்பு அப்படின்னு ஒரு சந்திப்பு நடக்குது. அதுல இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் பகுதியில் கட்டப்போகும் 1250 கோடி வீடுகள் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் செய்யும் முதலீடு அப்படின்னு சொல்லி அண்ணன் டிஆர்பி ராஜா, இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மீட்டிங்கில் பெருசாக போஸ்ட் கொடுக்குறாங்க இந்த பிரிகேட் மார்கன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடன். இது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, இது கொலை. அதை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒருத்தவங்க பேசலை. அவங்க பேசாதனாலேயோ என்னவோ இது அப்படியே கட்டுமானமாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பெரிய பெரிய உபகரணங்களை கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் இதை வெளியில் கொண்டு வராங்க. அங்கே பெரிய ஒரு கேஸ், வழக்குகள் போடப்படுகிறது, ஆர்டிஐ அங்கே எழுதப்படுகிறது, நிறைய பேர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எல்லாமே தப்பாக வருது. நீதிமன்றம் பார்க்குறாங்க, இப்போ புதுசாக வந்த தாவேக அரசாங்கமும் பார்க்குறாங்க, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த ராம்சார் நிலமாக இருக்குது, இதுக்கு நாம் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 2000 கோடி ரூபாய் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சி முறையில் கடந்த முதலமைச்சர், கடந்த தொழில்துறையினுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது, அதற்கான தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், பள்ளிக்கரணையில் யார் தவறு செஞ்சுருக்காங்க? அரசியல்வாதிகளா? இல்லை நான் சொன்னது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் தப்பு. நாமெல்லாம் நினைக்கிறோம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எப்பா எவ்வளோ படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சிஎம்டிஏனுடைய அன்றைய செயலாளர் அஞ்சல் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும், அதே மாதிரி சுற்றுச்சூழல் துறை ராகுல்நாத் ஐஏஎஸ், எஸ்இஐஏஏ தலைவர் கிருஷ்ணகுமார் ஐஎஃப்எஸ், எஸ்இஏசியினுடைய தலைவர் தீனபந்து முன்னாள் ஐஏஎஸ், இவர்கள் எல்லாருமே செய்தது ஒரு தலைமுறைக்கான தவறு. அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொடுத்த மிகப்பெரிய விஷம், இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு அழிவு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் இதை வந்து இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. மக்களாகிய நமக்கு இதை பற்றி பெருசாக தெரியாதனால இன்றைக்கி இதை பற்றி நீங்கள் பெருசாக பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ராம்சார் அந்த நிலம்னா என்ன, எப்படி இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இப்படி ஒரு அரசியலுக்குள்ளும் இவ்வளோ பெரிய மாஃபியா கும்பலுக்குள்ளும் இப்படிலாம் நம்முடைய அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கி, அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி ஒரு கட்டிடத்தை, அதுவும் ஒரு வீடு 2 கோடியிலேருந்து 3.5 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போது பணக்காரன் என்ன நினச்சா வேணாலும் அவன் செய்யலாம். அதுக்கு ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பொய்யான கணக்குகளை காண்பிப்பாங்க. 0 மீட்டரில் சார் 65 மீட்டர் தள்ளி தான் அந்த நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் பொய்யான கணக்குகள் வரும். வனத்துறையில் ஒரு 1700 ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்களா சார், அதில் இப்போ வெறும் 7 ஏக்கர் தான் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் சொல்கிறாங்க. நிறைய கணக்குகள்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இதனுடைய 2வது பாகம் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் போட்டு உண்மையை காண்பித்து விடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ரிஸ்கான பதிவு தான், பட் இந்த பதிவு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது ஆசை கிடையாது, அது நான் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை நான் செஞ்சுட்டேன். நீங்கள் உங்களுடைய கடமையாக 4 பேர்ட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க. இது தவறு, நம்ம தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசினால்தான் அதிகாரிகள் தவறுகள் செய்வதை நிப்பாட்டுவார்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.